தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் சங்கத்தின் பதவி விற்பனருக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை நான் சொல்லும்போது அவருக்கும் சிரிப்பு இருக்குது, எனக்கு நான் இதுபோல் தான் நம்ம சிஎம்ஐ பார்க்கும்போது சொன்னேன், சார் கனவு மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு கூட கனவு மாதிரி தான் இருக்குது, என்னால் நம்ப முடியலன்னு. அவர்கிட்ட நான் ஆகிட்டேன்னு கீழே இருக்கிற யாருக்கும் நம்ப முடிய மாட்டேங்குதுன்னு அப்படின்னாரு. உண்மையிலே இது ஒரு கனவு தான். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியுள்ள அமைச்சர் அவர்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளர் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்தவர் ஒரு புது ஃபார்முலா நான் கற்றுக்கிட்டேன். எலெக்ஷனை எப்படி நடத்தணும்னு கற்றுக்கிட்டேன். இருக்கிற மெம்பர் எல்லாரையும் மேடையை இறக்கி விட்டுட்டா யாரும் எழுத்து நிற்க மாட்டாங்கிற உண்மையும் கற்றுக்கிட்டேன். அடுத்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உண்மையில் பத்திரிகை தொடர்பாளரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஒரு நண்பர்கள் போல தான் பழகுவோம். டைமண்ட் பாபுலேருந்து, சிங்காரவேலேருந்து, மௌன உறவிலேருந்து, ரியாஸ்லேருந்து நிறைய பேர் 40 வருஷம் 50 வருஷம் ஆனால் கூட அவங்க பேரோடு அவங்க நட்போடு இருக்கிற மாதிரி தான், ஒரு சகோதரர்கள் மாதிரி தான் நாங்கள் உங்களோட பழகியிருக்கோம். அதனால் வந்தவொடனே யுவராஜ் கேட்டேன், யுவராஜ் எப்போ முடியும்னு. அண்ணே நீங்கள் வந்துட்டீங்க, வர்றது தான் உங்கள் கடமை, அனுப்புறது எங்களோட கடமை, எப்போ அனுப்புகிறோமோ அப்போ நீங்கள் போகலான்னாரு. நான் சொன்னேன், 8 மணிக்கு ஆரம்பித்தாலும் இருக்கணும், 9 மணிக்கு ஆரம்பித்தாலும் இருக்கணும், இல்லைன்னா நான் பத்திரிகை இல்லாமல் போயிடுவேன்பான்னு சொன்னேன். அந்த வகையில் ஒரு நெருக்கமான உறவோடு இருக்கிற உங்கள் சங்கம் மிக சிறப்பான ஒரு நல்ல நிலையை அடையணும். அதுபோல் நான் அமைச்சர் ராஜ்மோகனுக்கு ஒரு கடங்காரன், கடன் பட்டுருக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கடங்காரன். எங்களுக்கு தமிழுக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கணும். அந்த கடனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவருக்கு கடனை கொடுத்துட்டு அந்த கடனை அடிச்சுட்டு எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் கேட்போம். அதனால் என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான். நான் இப்போ இதுக்கு போகும்போது செக்ரட்டரியேட் போகும்போது குவியலாக மக்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நான் சகோதரர் ராஜ்மோகன் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அண்ணா, அவர் பேரறிஞர் அண்ணா பதவி இருக்கும்போது அவர் அவருடைய சகாக்களுக்கு சொன்னாராம், இப்போ கோயிலில் நிறைய கூட்டம் கம்மியாயிடுச்சுன்னு. அவர் சொன்னாராம், இது ஒரு அளவுகோலாக எடுத்துக்கணும். என்றைக்கு கோயிலில் கூட்டம் அதிகமாகுதோ அன்னைக்கு நம்ம வீழ்ச்சியை தொடங்குதுன்னு அர்த்தம்னு சொன்னாராம். அவங்க புரியல என்னென்னு. ஏன்னா மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கோயிலுக்கு போகிறத நிறுத்திட்டு நம்மக்கிட்ட வராங்க. அப்போ நம்ம அவங்களோட நம்பிக்கையை, அவங்களுடைய கனவை நிறைவேற்றணும்னு நினச்சி நம்மக்கிட்ட வராங்க. நம்ம மேலே நம்பிக்கையை போய்த்து கோயில்களில் எப்போ கூட்டம் அதிகமாகுதோ அப்போ அரசு மேலே நம்பிக்கை இருந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதை ஒரு அளவுகோலாக வச்சுங்கன்னு சொன்னாங்க. அப்போ கடந்த காலகட்டங்களில் கோயில் இல்லாமல் இருந்து கோயில் குவிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி நான் உங்களை பார்க்க வரும்போது உங்கள் அறையை குவிஞ்சிருக்கு, ஜனங்களால் குவிஞ்சிருக்கு. அந்த நம்பிக்கை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் தான் எங்களுடைய. 2 நேரங்களில் அந்த கூட்டம் குறையும். ஒன்று எங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் போது, இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத போது. எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி அதன் மூலம் அங்கே கூட்டம் குறையணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். நிச்சயமாக தமிழ் திரைப்படத்துறையில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் கேட்டார், எங்கள் சங்கத்துக்கு இடம் கொடுங்கன்னு. நான் கேட்குறேன், தயாரிப்பாளர்கள் வீடு விற்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க, அவங்க சங்கத்தை கட்டிப்பாங்க. இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரியில் பல பேர் என்ன நினைக்கிறாங்க, சினிமாக்காரங்களுக்கு ஏதோ கவர்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு ஒரு உண்மையை நான் அந்த மேடையில் சொல்கிறேன். போன வருஷம் எங்களுடைய வருமானம், அதாவது எங்கள் மூலம் வந்த வருமானம் 3000 கோடி ரூபாய். அந்த 3000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கட்டின ஜிஎஸ்டி 540 கோடி ரூபாய் நாங்கள் கட்டியிருக்கோம். நாங்கள் சும்மா அவங்கக்கிட்ட கேட்கல, இந்த அரசாங்கக்கிட்ட சும்மா கேட்கல. ஆனால் இது வரைக்கும் அரசாங்கம் எதுவுமே பண்ணலை. உண்மையை இந்த மேடையில் உறக்க சொல்வேன், எங்களுக்கு எதுவும் பண்ணல. ஒரு படத்துக்கு 7 லட்ச ரூபா ஒரு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு 50 படத்துக்கு கொடுப்பாங்க. அது எவ்வளோ வரும்னா ஒரு 3 கோடி வரும். அதுபோல் ஒரு விருது நிகழ்ச்சி வரும், ஒரு 5 பவுனில் மாலை போட்டு. இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, சினிமாக்காரன் கொடுத்துட்டாங்க. சினிமாக்காரனுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே கொடுக்கல. ஒரு 100 ஏக்கர் இடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் ஒரு வருஷத்துக்கும் இன்றைக்கி நான் போன வருஷம் 540 கோடி கொடுத்தனா, இந்த வருஷம் 4000 கோடி அந்த ஆண்டு வருமானம். அப்போ அதை நீங்கள் கணக்கு போட்டுங்க. அப்போ நீங்கள் எங்களுக்கு பண்ண போகிற செலவு ஒரு 100 கோடியிலேருந்து 150 கோடி பண்ணிங்கன்னா அதுவே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இன்னொரு அளவுகோலை நீங்கள் எடுத்துக்கலாம். என்னைக்கு திரைப்படத்துறையில் அரசாங்கங்கள் மேலே அதிருப்தி ஏற்படுதோ அப்போல்லாம் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இதை நான் ஒரு இதுவாக சொல்லலை, நீங்கள் எப்போனாலும் பார்த்துங்க. எங்களால் வெளியே சொல்ல முடியாது, ஆனால் எங்கள் மனசு குமுறிகிட்டே இருக்கும். எங்களோட குமுறல் எப்போ ஆரம்பிக்குதோ இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது.
இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறதுலாம் வந்து ஒரு பெரிய இதில் நான் ஐயா சார் கூட சொன்னேன், சிஎம் சார் கூட, சார் என்ன ஒன்றும் வேணாம் சார், வந்து ஊழலற்ற ஒரு அரசு, லஞ்சமற்ற நிர்வாகம், பாதுகாப்பான சமுதாயம், இது கொடுங்க. என் பொண்ணு வந்து வெளியே போகிற 12 மணிக்கு வெளியே போகிறா, 10 மணிக்கு வெளியே போகிறா, 6 மணிக்கு வெளியே போகிறா, என் குழந்தை வந்து 3 வயசு குழந்தை வெளியே போகுது. இதெல்லாம் பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிற ஒரு சமுதாயம். இன்றைக்கி வந்து உண்மையிலே கனவு மாதிரி இருக்குது. இந்த லஞ்சங்கிறது வந்து வாங்குறவங்களாம் கொஞ்சம் பயந்து இருக்காங்க. அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். அதுதான் இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம் வந்து அந்த கனவு மெய்ப்பட்டுச்சுன்னா வேறு ஒன்றுமே வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்க வேண்டாம், சிலிண்டருக்கு கேஸ் கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம். எங்ககிட்ட வந்து லட்சக்கணக்கில் நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு எங்களுக்கு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்க நிலை இல்லாமல் எங்களையே நாங்கள் காப்பாற்றி கொடுத்த திறமை இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லாதது தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. என்னென்னா எங்களுக்கு முறைப்படியான ஒரு அரசாங்கம் இருந்தால் போதும், அதை கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் வந்து ஒரு புதிய கனவு. தமிழ்நாட்டை வந்து ஒரு யுவராஜாவும் தென்னிந்திய பத்திரிகைத்தோட பால்குறை யுவராஜா வந்திருக்காங்க தான் நல்ல நேரமாக நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் நல்ல நேரம், இந்த சங்கத்துக்கும் நல்ல நேரம். அதை பொறுத்த வரையில் எங்களுக்கு ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க, எங்கள் திரைப்படத்துறையை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஒரு அரசு கீழே, ஒரு அரசு ஐஏஎஸ் அதிகாரி கீழே அந்த துறையும் போது இங்கே தலைக்கு பெருதணும்னு இருக்கும். அது வல்லான்லாம் வந்து ஒரு சிண்டிகேட் பண்ணிக்கிட்டு சின்ன ஆட்களை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லா துறையிலும் வந்து ஒரு ஃபிஷர்மேனில் வச்சுங்க, நீங்கள் கட்டுமரத்தில் போகிறவங்க ஒரு வரைக்கும் இருக்கலாம், கட்டுமரத்தில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலாம், பெரும் கப்பலில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலான்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து சைக்கிளில் போகிறவனுக்கு ஒரு பாத்திருக்கு, காரில் போகிறவங்க பாத்திருக்கு, பஸ்ஸில் போகிற பெரும் பாத்திருக்கு. ஆனால் திரைப்படத்துறையில் சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லாமல் பெரிய திரைப்படங்கள் மொத்தத்தையும் கபலை இருக்க பண்ணுங்க சூழ்நிலை. பெரிய திரைப்படங்கள் வரணும், ஆனால் சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாதான் தமிழ் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு எந்த படங்கள் வளரும்னா தமிழ் திரைப்படங்கள், சின்ன திரைப்படங்கள் மட்டும்தான் வளரும். அந்த திரைப்படங்களை காப்பாற்றினீங்கன்னா தமிழ்நாட்டோட கலாச்சாரம் உலக அளவில் பரப்பப்படும். தமிழ்நாடும் நல்லா இருக்கும், தமிழரும் நல்லா இருப்பாங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் நல்லா இருப்பாங்க. ஒரு 250 படம் வெளியாகின்ற காலகட்டத்தில் 220 படங்கள் சிறு திரைப்படங்கள் தான் வெளியாகுது. அதை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சியில் அரசு வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் எங்களோட இருந்திருக்கீங்க, எங்களோட சின்ன திரைப்படத்துலேருந்து எல்லா படங்களும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, தலைவரும் சிஎம்மும் வந்து பார்த்துருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இந்த கோரிக்கை நான் வந்து எங்கள் யாருக்காகவும் இல்லாமல் எங்கள் அனைவருக்குமான நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பாங்க, டெக்னீஷியன் நல்லா இருப்பாங்க, லேபர்ஸ் நல்லா இருப்பாங்க, அதில் வர எக்ஸிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து இன்றைக்கி வர பத்திரிகை தொடர்பாளர் வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். உண்மையாகவே இந்த ஆட்சி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் எங்கள் நண்பருங்கிறதால உங்களை எல்லா வகையிலும் பயன்படுத்திட்டாங்க. 90 பேருக்கு மாலை போடுற அளவுக்கு கூட நீங்கள் இருந்து கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் போட்டீங்க. அந்த உங்கள் நல்ல உள்ளத்துக்கு நன்றி. உங்களிடமிருந்து நாங்கள் எதையும் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை. எங்ககிட்டேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த அரசுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதிலேருந்து கொடுக்க வேண்டிய நியாயமான பங்கு எங்களுக்கு கொடுங்க. ஒரு தவறான ஒரு இமேஜ் வந்து இங்கே பரவிட்டு இருக்கு. சினிமாக்காரன் கொடுத்துட்டாங்க, நாங்கள் எங்களை ஒன்றும் இல்லை, மேடையில் உட்கார வச்சு லெஃப்ட்டில் கமலஹாசன், ரைட்டில் ரஜினிகாந்த் உட்காந்து நீங்கள் பண்ணி விழா நடத்துறது தவிர வேறு எங்களுக்கு அதன் மூலம் எங்களுக்கு என்ன வருமானம் தான் ஒரு நாள் வந்து நாங்கள் விழா நடத்தணும். அதை பார்த்து ஜனங்க வந்து எங்களுக்கு ஏதோ வாரி கொடுத்துட்டாங்கிற ஒரு இமேஜ் தான் கிரியேட் பண்ணியிருக்க தவிர எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில் திரைப்பட தொழிலாளர்களாக நான் சொல்கிறேன், திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஒரு 1 ஏக்கர் இடம் கொடுத்துருக்காங்க. நிச்சயம் அதைத்தான் இந்த 50 வருடத்தில் திரைப்பட தொழிலாளர் கிடைத்த ஒரு லாபம். அதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் நீங்களே சொன்னீங்க ஒரு நாள் பெப்சிக்கு நாங்களே வரோம் சார் உட்காந்து. நிச்சயமாக நீங்கள் எப்போ இல்லை நாங்கள் வரோம். ஏன்னா உங்கள் வேலை பொழுது பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குது. அதுவும் பள்ளிக்கல்வித்துறைனா நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நேரத்தில் சொல்ல முடியாது. உங்கள் வெளியே ஆரம்பித்து வெளிகேட்டு வரைக்கும் ஆள் இருக்காங்க. உங்களால் வந்து நிச்சயமாக வர முடியாது. நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வர முடியாது. அதனால் வந்து ஒரு மணி நேரத்தை எங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு முன்னாடி சொன்னீங்க, இப்போ தம்பி இருக்கார் ஜெகதீசன் வந்து சொல்றீங்களா? ஏன்னா ஜெகதீஷ் இருக்கிற வரைக்கும் உண்மையில இல்லை. ஜெகதீஷ் வந்து மிகச்சிறந்த அறிவாளி. அந்த அறிவாளிக்கு தலைவனாக இருக்கிறோம். நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கணும். ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம். ஜெகதீஷை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நீலவேணி குதிரையை ராஜா ஜெயசிங்கால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜெகதீஷனோட திறமையான ஒருத்தவ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவனோட அறிவு
ஆமாம், ஜெகதீசன் இயக்குனர், செயற்குழு உறுப்பினர், அதை விட வந்து இன்னையோட சிஎம்மோட 10 வருடத்துக்கு மேலாக தொடர்ந்து பயணித்தவர். அதனால் எல்லாரை விட மிக நெருக்கமானவர் அவர் வந்து. அதனால் அவரும் அங்கே உங்ககிட்டையும் பழக்கமானவர், சிஎம்முக்கும் நெருக்கமானவர். தம்பி நீயும் வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்ககிட்ட நாங்கள் எங்களுக்கு கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்குது மொத்த சினிமா துறையும் விட்டுருங்கிறாவ. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிட்ட வந்து எனக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னொரு சந்தர்ப்பம் இது மாதிரி எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிறதால இதை வந்து சகோதரர் ராஜ்மோகனுக்கு எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். தமிழ் திரைப்படத்துறையை சீராக்கி அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அந்த கடமையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா காலம் உள்ள வரை உங்களை தமிழ் திரைப்படம் மறக்காது, நாங்களும் மறக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.